பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொன்னேரி தொகுதி மாவட்ட செயலாளர் நீலமேகம் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அலைக்கடலென திரண்டு வந்தனர். மேலும் மாவட்ட பொருளாளர் உமாபதி, மாவட்ட துணை செயலாளர்கள் சந்திரசேகர், வழக்கறிஞர் மனோ, கோமதி மற்றும் அமரகவி, நெடுஞ்செழியன், கௌதம முருகன், ஏழுமலை, விநாயக மூர்த்தி, கோபிநாத் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது இலவச கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு, விடியல் பயணம் சொன்னார்கள், அதை அப்போது நிறைவேற்றிவிட்டார்கள். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதையும் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். இப்போது நிறைய திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 அறிவித்துள்ளார்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இல்லத்தரசிகளுக்கு சுமார் 8000 மதிப்புள்ள கூப்பன்களை வழங்கி அவர்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள அறிவிக்கிறார்கள். அதே போல கலைஞர் கனவிலும் திட்டத்தை வரும் ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் வீடுகளை கட்டித்தர சொல்கிறார்கள். இது போன்ற நிறைய திட்டங்கள் குறிப்பாக மகளிருக்கு கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், பழங்குடி மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். தேர்தல் காலத்திலே நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய வளர்ப்பை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இது போன்ற வரவேற்பு கடந்த காலங்களில் யாருக்கும் இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மக்கள் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு துணையாக இருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும், அதே போல புரட்சி நடிகர் நம்முடைய நெஞ்சங்கள்லாம் நிறைந்திருக்கின்ற கமல்ஹாசன் அவர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், இது போன்ற எண்ணற்ற தலைவர்கள் இந்த கூட்டணி இருப்பதினால் மக்கள் இந்த கூட்டணியை மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே நிச்சயமாக வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.